பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். எப்படி சிஸ்டர் நடுவில் இருந்து வாசிங்க. பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல். அப்போ பரிசுத்த ஜனங்களுக்குன்னு என்ன கொடுக்கிறாரு? ஒரு வல்லமையை கொடுக்கிறார். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், பரிசுத்த ஜனங்கள். நீங்கள் நானும் யாரு சொல்லுங்க? பரிசுத்த ஜனங்கள். இந்த பரிசுத்த ஜனங்கள் ஆகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? ஒரு வல்லமையை கொடுக்கிறார். இந்த வல்லமையில் நான் நிறைஞ்சிருக்கணும். இந்த வல்லமையை நாம் இழந்து போகக்கூடாது. ஒரு காலத்தில் அவர் வல்லமையாக ஊழியம் பண்ணார். ஒரு காலத்தில் இந்த சிஸ்டர் ரொம்ப வல்லமையாக இருப்பாங்க. இப்போ வல்லமை போச்சு. புரியுதா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம் வல்லமையை இழந்து போகவே கூடாது. ஒன்று அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. மூணாவது கிருபை. எது? கிருபை. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் உண்டு. கிருபைக்கு கிருபை வித்தியாசம் உண்டு. மரியாளுக்கு கிடைச்ச கிருபை வேற, தாவீதுக்கு கிடைச்ச கிருபை வேற, நமக்கு கிடைச்ச கிருபை வேற. நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே, கோத்திரத்திலேயே, உங்கள் கூட பிறந்தவர்களுக்குள்ளே உங்களை மட்டும் ரட்சித்திருக்கிறார் என்றால் அது சுத்த கிருபை. படித்தவர்கள், அறிவாளிகள், பணக்காரர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த இயேசு யாருன்னு தெரியலை. இந்த இயேசுவை கிறிஸ்தவருடைய கடவுள்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது, படிக்காத உங்களுக்கு தெரியுது, இயேசு உலகத்தை உண்டாக்கின பொதுவான கடவுள். ஆமே, அதில் எது சந்தேகம் இருக்கா? ஆக படித்தவர்களுக்கும், கல்விமான்களுக்கும், செல்வந்தர்களுக்கும், பலசாலிகளுக்கெல்லாம் கிடைக்காத கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபையை நாம் தக்க வைக்க வேண்டும். இந்த கிருபையை நிறைவாய் வைத்து கொள்ள வேண்டும். கிருபையை இழக்கக்கூடாது. மரியாளுக்கு கிடைச்ச கிருபையை அந்த அம்மா கடைசி வர தக்க வச்சு, அதை இழந்து போக எத்தனை வாய்ப்பு வந்தது. வேண்டாம், எனக்குள்ளே இயேசு பிறக்க வேண்டான்னு அந்த அம்மா தட்டி கழிச்சிருக்கலாம். இயேசு எனக்குள்ளே பிறக்க வேண்டான்னு தட்டி கழிச்சிருக்கலாம். அப்படின்னா எது இழந்திருக்கும்? கிருபை போயிருக்கும். தாவீதை ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்கினார். தாவீது கருளின கிருபை. அவருக்கு அந்த வாய்ப்பை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், சவுல் அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, நமக்கு இது இந்த பாடு அப்படின்னு தாவீது என்ன செஞ்சுருக்கலாம்? ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் ஒதுங்கலை. கர்த்தர் என்னை உயர்த்தும் வரைக்கும் அவருக்கு அடங்கி இருப்பேன் இருந்து கர்த்தர் அந்த கிருபையை அவர் தக்க வைத்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நீங்களும் நானும் நமக்கு கிடைக்கிற கிருபையை நாம் இழந்து போகாதபடி அந்த கிருபையிலே நிறைவாக இருக்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும்? தக்க வச்சுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி நிறைய சில விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறார்கள். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தான். எதில் குறைஞ்சிருக்காங்க? அப்போ ஞானத்திலே சிலருக்கு நல்ல ஞானத்தை பெற்றது யாரு? சாலமோன். பூரணமாக ஞானத்தை பெற்றவர் யாரு? சாலமோன். ஆனால் அவரே பின் நாட்களில் ஞானத்தில் என்ன ஆயிட்டாரு? குறைவாகி விக்கிரகத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. விக்கிரகத்தை உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்த சர்ச்சை கட்டி மகிமையாக இருந்தாரோ அதே சர்ச்சுக்குள்ளே எது வந்துருச்சு? விக்கிரகத்தை கொண்டு வந்தார். இப்படித்தான் அவர் ஞானமில்லாத காரியத்தை செஞ்சார். புறஜாதி பெண்களை திருமணம் செய்து விக்கிரகத்தை ஊருக்குள்ளே கொண்டு வந்தார். புரியுதுங்களா? அப்போது ஞானமாய் நடக்க வேண்டியவர் ஞானம் இல்லாமல். இப்படித்தான் நாம் ஞானத்தை நாம் நிறைவாய் வைத்து கொள்ள வேண்டும். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். எப்படி சொல்லியிருக்கு? ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில். தேவன் தான் நமக்கு ஞானத்தை தர முடியும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானத்திலே 4 வகை ஞானம் இருக்கு. ஒரு காரியத்தை சரியாய் செய்வதற்கு பெயர் சொல்லுங்க ஞானம். கடவுளுக்கு பயப்படுவதற்கு பேர் ஞானம். புரியுதா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஞானத்தில் வகை இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஞானம். ஞானம் தேவை. ஞானத்தை சரியாய் வைத்து கொள்ள வேண்டும். ஞானத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். ஞானத்தில் குறைவாக இருந்தால் அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு நிறைவாக்கி வச்சுக்கிறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் விசுவாசம். எது?
விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. விசுவாசம் இந்த நேற்றைக்கு தான் உபவாச கொடுத்துல சொன்னேன். விசுவாசத்தில் 3 வகை விசுவாசம் இருக்குது. விசுவாசத்துக்கு எதிரானது விசுவாசமே இல்லாமல் விசுவாசம் இருக்குன்னு நடிக்கிறது அவிசுவாசம். ரெண்டாவது மட்டமான விசுவாசம், குறைவான விசுவாசம். இன்னொன்று பூரணமான நல்ல விசுவாசம். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? குறைவாக இருக்கா? நல்ல விசுவாசமாக மாற்றி உங்கள் விசுவாசத்தை நிறைவாக, யாருக்கெல்லாம் விசுவாசம் நிறைவாக இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தை நிறைவாய் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிறைவாய் இருந்த எகிப்து தேசம் இப்போ எப்படி ஆயிடுச்சு? குறைவாய் ஆனது. நிறைவாய் இருந்த விசுவாசி இப்போ குறைவாயிட்டாங்க. நிறைவெல்லாம் இழந்துட்டாங்க. நிறைவாய் இருந்த அபிஷேகம், நிறைவாய் இருந்த விசுவாசம், நிறைவாய் இருந்ததான ஞானம், நிறைவாய் இருந்ததான கிருபை, நிறைவாய் இருந்த வல்லமை எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு குறைவாய் இருக்கிறார்கள். நீங்கள் குறையக்கூடாதபடி நீங்கள் நிறைவாய் இருக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நிறைவை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை. நீங்கள் நல்ல பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைவாய் இருந்து இழந்து போன ஒரு நபரையும் குறைவாய் இருந்து நிறைவை பெற்ற நபரையும் பார்க்க போகிறோம். ஒரே வீட்டுக்குள்ளே. ஹலோ, ஒரே வீட்டுக்குள்ளே யாருன்னு பார்ப்போமா? ரூத்து புஸ்தகம் 1 அதிகாரம் 21 ரூத்துடைய மாமியார் பேர் நகோமி. அந்த அம்மா சொல்லுது, நான் நிறைவுள்ளவனாய் இந்த பெத்லகேம் ஆகிய இந்த ஊரை விட்டு மோவாப்பு தேசத்துக்கு நிறைவுள்ளவளாய் போனேன். என் புருஷே 2 ஆம்பளை பிள்ளைகளோட 2 மையங்களோட நிறைவாய் போனேன். இப்போ நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன். நிறைவாய் இருந்தவள் வாழ்க்கை இப்போ எப்படி ஆயிடுச்சு? வெறுமையாகிவிட்டது. அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை இனிமே நகோமி அல்லது நிறைவானவள் என்று சொல்லாதீர்கள். நான் இப்போ யாராயிட்டேன்? நகோமினா நிறைவானவள்னு அர்த்தம். நகோமின்னு என்னை கூப்பிடாதீங்க, நிறைவானவள்னு என்னை சொல்லாதீங்க. இப்போ நான் யாராயிட்டேன்? குறைவுள்ளவள். புருஷனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இருக்கீங்களா இல்லையா? வாயை தரங்க. பிரசங்கம் தெரியுமா தெரியாதா? கவனிங்க. புருஷனும் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? வெறுமையாயிட்டேன், குறைவுள்ளவளாகி போனேன். அப்போ நிறைவாக இருந்தேன், இப்போ குறைவாயிட்டேன். இதே தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறீர்களா, குறைஞ்சிருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ குறைவாக இருந்த ஒருத்தி நிறைவாகிறாள். வாசிங்க 2 அதிகாரம் அதே ரூத்து புஸ்தகத்திலே உடைய மருமகள் ரூத்தை பாருங்க. 2 அதிகாரம் 12 கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. யாருக்கு? ரூத்தை பார்த்து சொல்றாரு, நீ குறைவுள்ளவளாய் வந்த, கர்த்தர்ட்ட வந்ததுனால நீ குறைவுள்ளவளாய் இருக்கிற உன்னை யாராக்க போகிறார்? நிறைவாக்க போகிறார். அப்போ கர்த்தர்ட்ட சரியா வந்தோம்னா நம்ம குறைவாக இருந்தா கூட நிறைவாக்கிறார். நிறைவாக இருக்கிறவனை குறைவாக்குகிறார், குறைவாக இருக்கிறவர்களை நிறைவாக்குகிறார். அப்போ இந்த நிறைவுக்கு காரணம் என்ன? குறைவாய் இருந்த இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை நிறைவாகிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? 3 அதிகாரம் 11 நீ குணசாலி என்பதை ஊரே அறியும். அப்போ இந்த மகள் யாரு? ரூத்து. அதாவது நிறைவாய் வாழுவதற்கு, நிறைவானவளாய் மாறுவதற்கு காரணம் அவளுக்கிட்ட இருந்த குணம். குணசாலி குணம்தான் காரணம். அப்போ ஒரு குணம்தான் ஒருவனை நிறைவானவனையும் குறைவாக்கும், குறைவானவனையும் நிறைவாக்கும். குணம்தான் ரொம்ப முக்கியம்.
அதுதான் சினிமாக்காரர் கண்ணதாசன் சொல்கிறார், பணம் என்னடா, பணம் பணம். இதில் தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கு இந்த பாட்டு தெரியும். பணம் என்ன பெரிய பணம், குணம்தான் அப்படின்னு சினிமாக்காரன் சொல்கிறான் பாருங்க. இப்போ நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, குணம் என்ன பெரிய குணம், பணம் இருக்கிற பொண்ணாக பாருங்கள், பணம் உள்ள மாப்பிள்ளையை பாருங்கள், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன், 5 டிஜிட்டில் சம்பளம் வாங்குகிறேன், அப்படி மாப்பிள்ளையை விட்டு இப்போ உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு, குணத்தை பார்க்கல, எதை பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க. அதனால் குடும்பம் உடஞ்சே போயிடும், செதஞ்சே போயிடுது, 2ஆக போயிடுது, பிரிஞ்சு போயிடும். பணம் அல்ல, குணம்தான் முக்கியம். ஒரு மனுஷனை நிறைவானவனாய் மாற்றுவது குணம். குணம் குணம்தான் ஒரு மனுஷனை நிறைவானவனாய் மாற்றும். கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கிற காரணம் குணம். குடும்பம் கட்டப்பட்டு இருப்பதுக்கு காரணம் குணம். பணத்துக்கு முக்கிய கொடுத்த படுத்துனவங்கெல்லாம் சீக்கிரத்தில் அந்த குடும்பம் சிதறும். ஸோ குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 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 ரூத் இடத்துல குணசாலியாக இருந்தது ஊருக்கே தெரியுது. எப்படி அப்போ பேப்பர் கிடையாது, நியூஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி இவ குணசாலின்னு ஊரே அறிகிற அளவுக்கு குணசாலியாக இருந்திருக்கான். யார்? ரூத். அப்படி என்ன அவள் குணசாலி? அடுத்து வந்து நான் வசனம் பாருங்க, 10ஆம் வசனம். இப்போ வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம். அப்போ இவ குணம் 2ஆ பிரிக்கப்படுது. யாருடைய குணத்தை? முந்தின நற்குணம், பிந்தின நற்குணம். இது எங்கே பிரிக்கப்படுது? கல்யாணத்தில் பிரிக்கப்படுது. எப்போ பிரிக்குது? கல்யாணத்துக்கு முந்தாடி என்ன குணம், கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன குணம். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், அதுக்கு பேர் முந்தின நற்குணம். முந்தின நற்குணம். இந்த பொண்ணு இது மோவாபிய ஸ்திரீ. யாரு? ரூத். யாரு? மோவாபிய ஸ்திரீ. இவங்க யாரு? நகோமி. அவ மகன்லாம் யாரு? கிறிஸ்தவ பையன், இஸ்ரவேலர். இஸ்ரவேலர். இவங்க கிறிஸ்தவங்க. அந்த பொண்ணு மோவாபிய ஸ்திரீயாகிய இந்து பொண்ணு. ஒரு இந்துக்காரி, ரட்சிக்கப்படாதவ. அவங்க எங்கள் சாமியிலே எங்கள் இந்துக்கார மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு நிற்காம யார்? ரூத்து. நான் கிறிஸ்தவ மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாரை கட்டுறான்? நகோமியுடைய மகனை திருமணம் செய்கிறான். நகோமுடைய மகனை திருமணம் செய்ய. அப்போ அவள் கல்யாணத்துக்கு முந்தின நற்குணத்தை பாருங்கள். அவள் விக்கிரகத்தை கும்பிட்டாலும், சின்ன பிள்ளையிலிருந்து விக்கிரகத்தை கும்பிட்டாலும் அதன் மேலே பற்று இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளையை கைபிடிக்கிறாள். இது அவளுடைய முந்தின நற்குணம். பிந்தின நற்குணம். இப்போ யாரை கைபிடிச்சு வந்தாலோ, இப்போ அவள் புருஷன் இறந்து போனான். ரூத்துடைய புருஷன் இறந்து போனான், மாமனார் இறந்து போனார், பிள்ளைகள் எல்லாம் இறந்து போச்சு. இப்போது 2 பேருமே விதவை. யாராரு? மாமியார் விதவை, மருமக ரூத்து, மாமியார் நகோமி, 2 பேர் விதவை. மாமியார் சொல்கிறாங்க, ஏம்மா நான் வயசாகி போயிட்டேன், நான் இன்னி கல்யாணம் ஆகி வாழ போகிறது கிடையாது, எனக்கு வயசாகி போச்சு, நான் போய் என் ஜனத்தோடு இருந்து என்னத்தையா ஒரு வேலையை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு என் காலத்தை முடிச்சுக்கிறேன். நீங்கள் சின்ன சிறுசுகளாக இருக்கிய. 2 மருமக, மூத்த மருகவே இளைய மருமக, 2 பேர்ட்டு ஓர்பால், அவள் பேர் ஓர்பால், இவ பேர் ரூத்து. நீ 2 பேரும் என்ன செய்யுங்க, சின்ன சிறுசுகளாக இருக்கிய, எதையாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டு நீங்கள் போட்டு வாழ்க்கையை நடத்த பாருங்கள், நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொன்னால், ஆமத்தே நீங்கள் சொல்கிறதே நல்லது தே அப்படின்னு மூத்தவ ஓர்பால் முடிவெடுத்து அவள் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான். இவ பெட்டி எடுக்கிற மாதிரியே எடுக்கிட்டு போகவே இல்லை. இவ போகவே இல்லை, விடிஞ்சிருச்சு, போகலை. மறுநாள் இந்த அம்மா போயிருப்பான்னு சொல்லி தூங்கிருச்சு நகோமி. மறுநாள் காலையில் வந்து கேட்குறா, என்னடா ரூத்து போகலையா அப்படின்னு. இல்லத்தே போகலை. இது ஏன் போகலை?
அப்போ தான் வடிக்கிறான், உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். பிரிஞ்சு போகிறத பற்றி சொல்லாதீங்க. நான் எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி நான் வாழணும்னே அவசியம் இல்லை. இந்த சாமி உண்மையான சாமியாக இருக்கார். இந்த இயேசு தான் உங்கள் கர்த்தர் தான் உண்மையான சாமி. அதனால் வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்களோடே இருந்து இந்த இயேசுவை தவிர வேறு எதையும் நான் இன்னைக்கு கும்பிட போகிற மாதிரி இல்லை. நான் போய் இன்னொருத்தனை கட்டினா ஒரு இந்து காரணத்தை கட்டணும். அதனால் நான் கட்டிட்டு நான் விக்கிரகத்தை கும்பிட்டு நான் நரகத்துக்கு போகிறத விட நான் ஒரு விதவைன்னு இருந்துக்கிட்டனாலும் உங்கள் ஏசாமியை கும்பிட்டு உங்களோட நான் மோட்சத்துக்கு வர விரும்புகிறேன். அத்தை நீங்கள் அப்பத்தான் அவர் சொல்றாரு, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். சொல்லுங்க, பிந்தின நற்குணம் உத்தமமானது. நம்ம விசுவாசியன்னா எப்படியாவது ஆதாயம் பண்ணி இழுத்துக்கலாம். இந்து பையனாக இருந்தாலும் கொடுத்துருவோம். இவங்க ஆதாயம் பண்ணுறதுக்கு சாத்தான் விட்டு வைப்பானாக்கும். சாத்தான் அவ்வளோ லேசான ஆளா, இவ்வளோ புத்தி இல்லாதவனா, விவரம் இல்லாதவனா சாத்தான்? நீ நைஸாக போய் என் ஆளை நீ வந்து கல்யாணம் பண்ணி நீ இழுத்துட்டு போகிறதுக்கு நான் விட்டுட்டு விற்கிறது நான் பைத்தியக்காரனா? நான் சாத்தான் உன்னையும் இழுத்து உன்னையும் விற்கிற பிசாசு ஆளாக மாற்றத்தான் பார்ப்பானே ஒழிய உன்னை வந்து ஆளை வச்சு அழகு பார்த்துக்கிட்டாருப்பா சாத்தான். ஒரு நாள் விக்கிரகத்துக்கிட்ட போய் விளையாடவே கூடாது, பிசாசுக்கிட்ட போகக்கூடாது. செத்தாலும் பிழைச்சாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். இங்கே தான் ரூத்துடைய குணத்தை பார்க்கிறோம். அவள் முந்தின நற்குணத்தை பார்க்கலும். என்ன நற்குணம்? கத்தரை பிடியா பிடிச்சுக்கிட்டா பாருங்க, கத்தரை இறுக பிடிச்சா பாருங்க, அதுதான் அவளுடைய நற்குணம். அவள் சொல்றா, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். பிரிஞ்சு போகிறத பற்றி என்ன செய்யாதீங்க. ஏன்னா அவள் போயிட்டாளடா, ஒரு பால் போயிட்டா, நீனும் போக வேண்டியதானே. போக மாட்டேன். நம்ம எல்லாரும் வாங்க மறுபடியும் பெத்லகேம் போவோம், 2 பேரும் அங்கே போயிருப்போம். இப்படி அவள் உத்தமமாய் குணத்தில் இருந்ததுனால அவள் பணத்துக்கு பின்னாடி போகிறனால பணக்கார மாப்பிள்ளையை கொடுத்துட்டார். யாருக்கு சொல்லுங்க? ரூத்துக்கு யாருக்கு மாப்பிள்ளை? போவாஸ் என்ற பணக்காரன், அந்த ஊர்லே பணக்காரன். பணத்துக்கு பின்னாடி போகாதனால் பணக்கார மாப்பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படித்தான் கர்த்தர் பாப்பார். உத்தம குணத்தை பார்த்து குணத்துக்கு தக்கன பதில் அளிப்பார். ஊர்லே பணக்காரி. அது மட்டும் இல்லை, தாவீதுடைய பாட்டி தான் யாரு? இந்த ரூத்து. இந்த ரூத்துடைய பேரன் தான் யாரு? தாவீது. லேசா நினைக்காதியே, ரூத்தை லேசா நினைக்காதியே. அவளுடைய உத்தம குணத்துக்கு தக்கன கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நீங்கள் உங்களுடைய குணம் முக்கியம். நீங்கள் குறைவாக இருந்தால் இன்னைக்கே ரூத்து போல யாரா மாறணும்? நிறைவாய் மாறணும். நிறைவாய் இருக்கிறவர்கள் குறைய விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக. 2வது, நிறைவானதை இழந்து விடாதபடி எச்சரிக்கை. நிறைவானதை பெறுவதற்கு என்ன வழின்னா குணம். எது தேவை? குணம். குணசாலியானவர்கள் கண்டிப்பாக நிறைவாயிருப்பார்கள். நிறைவாயிரு. சரி பாஸ்டர், இப்போ நான் குணசாலியாக மாறுறதுக்கு என்ன வழி சொல்லி தந்துடுறேன். அதையும் சொல்லி தந்துடுறேன். வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? குணசாலியாக மாறணும். குணசாலியாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்? என்னன்னு அந்த பாயிண்ட்டை சொல்லுங்க பாஸ்டர். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படியே நடந்தபடியால் தெசலோனிக்கையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்கலும். அல்லேலூயா சொல்லுங்க. யாரா மாறிட்டாங்க? அப்போ பைபிளை படிச்சு 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 கைக்கொள்ள குணசாலியாக மாறிக்கிட்டே இருப்போம். பைபிளை படிக்கணும், அதன்படி நடக்கணும். பைபிளை படிக்கணும், அதன்படி நடக்கணும். படித்து 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 அதை கைக்கொள்ள நாம் யாராக மாறிக்கிட்டே வருவோம்? போச்சு. நல்ல குணசாலியாக மாறிடுவோம். யாரை போல?
என்னை போலன்னு ஒரு வார்த்தை உங்கள் கையில் சொல்கிறீங்களா? என்னை போல. அடுத்து இந்த வருஷம் முடியும் போது அப்படி சொல்லணும். ஆமேன். நம்மை போல, என்னை போல. நான் ஏன் ரூத்து தான் முடியுமா? நம்மளே ஒரு ரூத்தாக நினச்சிக்கங்க. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை படிக்கணும். தினந்தோறும் வேதத்தை எப்படி சொல்லிக்க? தினந்தோறும் வேத வாக்கியங்களை. அப்போ தினந்தோறும் பைபிளை எடுத்து வாசிக்கணும். தினந்தோறும் பைபிளை வாசிக்கணும். அந்த பைபிள் படி நடக்கணும். அப்படி நடந்தால் நீங்கள் குணசாலியாய் மாறுவீர்கள், நிறைவானவைகளை தக்க வைப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நிறைவானவைகளை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்க. நிறைவான செய்கைகளுக்கேற்ற பலனை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்க. நிறைவானதை எதாவது நிறைவாக இருக்கோ அதை இழந்துடாதபடிக்கு எச்சரிக்கையாரு. 3வது வாசிங்க. கொலோசியர் 1:19 சார் 2:19. தகட்ட சொல்லுங்க. மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் பந்தய பொருளை இழந்து போகும்படி வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையார். பந்தய பொருளை இழந்து போகும். பந்தய பொருளை இழந்து போகிற கிறிஸ்தவர்களாக இருக்கவே கூடாது. அப்போ பந்தய பொருள்னா என்ன? பந்தயம்னா என்ன? நிறையா பந்தயம் வச்சுக்கிறோமா? 2 பேரும் பந்தயம் வச்சுக்கிறோமா? பெட் கட்டுது, அதுக்கு பேரும் பந்தயம். இன்னொன்று ஓட்டப்பந்தயம். என்ன பந்தயம்? அப்போ ஒரு காம்படிஷன், விளையாட்டு போட்டி, அந்த காம்படிஷன், அதுக்கு பேர் என்னது? பந்தயம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ இந்த பந்தயத்திலே நாம் வந்துட்டோம். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தீங்களோ, ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்களோ, அன்னைக்கே நீங்கள் யார் ஆகிட்டீங்க? பந்தயத்துக்கு வந்துட்டீங்க. பந்தய கிரவுண்டுக்கு வந்தாச்சு, ஓட்ட பந்தயத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் பந்தய பொருளை இழந்து போயிடக்கூடாது. ஓட்ட பந்தயத்துக்குன்னு வந்தாச்சு, கழுதை ஓடி போய் எப்படியாவது என்ன வாங்கிடணும்? பரிசு வாங்கிடணும். அறியலாம் வேண்டாமா பரிசு? அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ ஓட்டப்பந்தயத்துக்குன்னு வந்தாச்சு, கிறிஸ்தவனாக வாழ வந்தாச்சு, எப்படியாவது போய் பந்தயத்தை பொருளை வாங்கணும். என்ன பொருள்? பரலோகம்தான் பரிசு. பரிசு என்னது? பரலோகம். இலக்கை நோக்கி ஓடுகிறேன். வாசிங்க எபிரேயருக்கு நிருபம் 12:1. பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாச தோக்கிற முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். இன்னொரு வசனம் வாசிங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 3:13-14. சகோதரரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. எந்த பொருள்? பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி. எது நம்முடைய இலக்கு? ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிறோம், ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும். எதுக்கு? அந்த கோட்டை தொடணும், அந்த லக்கை தொடணும். இதுதான் ஓட்டப்பந்தயத்துக்காரனுடைய லக்கு. அந்த கோட்டை போய் தொடணும், முதல்ல போய் தொடணும், சரியாக போய் தொடணும். அப்போது அந்த லக்கை தொடர போல் நம்ம விசுவாசிகள் எல்லோரும் ஓட்டப்பந்தயத்துக்கு வந்துட்டிய. நம்ம எல்லோரும் ஓட போகிறோம். எதை போய் போடணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். அப்போ பரலோகம் என்கிற லக்கை அடைய நாம் ஓட வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? பரலோகம் என்ற லக்கை அடைவது தான் நம்முடைய நோக்கம். அதுக்கு என்ன செய்யணும்? பின்னானவைகளை மறந்துங்க, நடந்ததை மறந்துடுங்க. என்னென்ன போன வருஷம் நடந்துச்சு 25 மறந்துடுங்க, அதுக்கு முன்னாடி நடந்ததை மறந்துடுங்க. இன்றைக்கி என்ன செய்யணும், இனி என்ன செய்யணும், இனிமேல் என்ன செய்யணும், அதை மட்டும் சிந்திங்க. எப்படியாவது எதை அடையணும். போன வருஷம் சரியாக ஜெபிக்கலை, வீடு கழுதே, இன்னும் இந்த வருஷம் கரெக்டாக ஜெபம் பண்ணு.
இந்த வருஷம் ஒழுங்காக ஜெபம் பண்ணு, இந்த வருஷம் ஒழுங்காக பைபிள் வாசி, இந்த வருஷம் போன வருஷம் ஒழுங்காக தசமாக வைக்கல, பரவாயில்ல, இந்த வருஷமாவது ஒழுங்காக வை, இனி என்ன செய்யணும், இப்படி நாம் இனி என்ன செய்யணும், இனி என்ன செய்யணும், இப்படி செய்து உங்களுடைய பந்தய பொருளாகிய இலக்கை அடைய வேண்டும். அதுக்கு நீங்கள் யாராயிருங்கள்? எச்சரிக்கையாயிரும். பந்தய பொருள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடுவார்கள். 1 கொரிந்தியர் 9 நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 9 போச்சு 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 24. கிறிஸ்தவர்கள் பந்தய சாலையில் ஓடுகிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். ஒருவன் என்ற இடத்துல ஒரு சிலரேன்னு போட்டுக்கங்க. ஒரு சிலரே பந்தயத்தை பெறுவார்கள் என்று நீங்கள் அறியீர்களா? நீங்களோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பரலோகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உங்களுடைய பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்கள்? ஓடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது. இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை. எதை இழந்து விடக்கூடாது? செய்கைகளுக்கு தக்க பலனை இழந்து விடக்கூடாது. நிறைவானதையெல்லாம் இழந்து விடக்கூடாது. 3வது பந்தய பொருளை இழக்கிறதுக்கு 3 ரீசன் சொல்கிறார் அந்த வசனத்தில். 2 கொலோசியர் 2:19 அந்த 3ஐ மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். 3 ரீசன். பந்தய பொருளை இழந்து போகிறதுக்கு 3 காரணம். மாயமான தாழ்மை. தேவதூதர்னா பாவம் செஞ்ச தேவதூதர்கள், பிசாசு பாவம் செஞ்ச தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, அதை பிசாசுக்கு செய்கிற ஆராதனை, பேய் ஆராதனை, பிசாசு ஆராதனை. புரியுதா? அதை விலைக்கு அப்புறம் சொல்கிறேன். பேய் ஆராதனை, அதில் போய் விருப்பமுற்று அதில் போய் சேர்ந்துக்கிறது. 3வது வீணான இருமாப்பு. எப்படி சொல்ல? மாமிச சிந்தையினாலே வீணான இருமாப்பு. இந்த 3 இருந்தால் பந்தய பொருளை அடையவே 3 காரியம் என்னென்ன? தாழ்மை, போலி தாழ்மை. உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறதில்ல, அப்படியே ரொம்ப தாழ்மையாக இருக்கிறது போல் நடக்கும். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ஸ்தோத்திர சிஸ்டர். அடே அப்பா, இந்த பூனையும் அப்படியே சர்ச்சுக்களை வந்தாலும் அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி, ஒரு பேசவே தெரியாத மாதிரி. வீட்டுக்கு போங்க, யார்கிட்ட சொன்னேன், யாரை பற்றி என்ன சொன்னேன், இங்கே வெளியில் சர்ச்சுக்கு வந்துட்டா என்ன இதுதான் என்னது சொல்லுங்க? மாய்மாலமான தாழ்மை. ஒரு அப்படியே மாய்மாலமான தாழ்மை. இப்படி இருக்கக்கூடாது. நாம் எப்பவும் உண்மையான தாழ்மையாய் இருக்க வேண்டும். மாய்மாலமான தாழ்மை இருக்கக்கூடாது. கத்தட்ட தாழ்மையாக இருக்கணும். 2வது தேவதூதர்களுக்கு செய்யணும். தேவதூதர்னா நல்ல தூதர்கள். தேவதூதரில் 2 வெரைட்டிஸ். நல்ல தூதர்கள், பாவம் செஞ்ச தூதர்களை இன்றைக்கி இருக்கிற பேய்கள், பிசாசுகள். இந்த பிசாசுலாம் யார்? ஒரு காலத்தில் பாவம் செஞ்ச தூதர்கள். ஒரு காலத்தில் தூதனாக இருந்தவங்க தான் இன்றைக்கி பேயாக அலைகிறாங்க. முனியாண்டி, எசக்கி, மாரியாத்தா, காளியாத்தா, அது இது எல்லாம் இருக்குல்ல. வைரவன், மாடன், முனியா, அது இது நிறையப்பட்ட அலையுதுல. இதெல்லாம் யார்? தூதர்கள். ஒரு காலத்தில் முருகன், திருப்பதி, வெங்கடாச்சலபதி. கவனமாக இருங்க. இதெல்லாம் யார்? ஒரு காலத்தில் தூதர்கள். யார் இவங்கெல்லாம்? பாவம். இப்போ பாவம் செஞ்ச தூதர்களாக. இது அப்படியே திருச்சபைக்குள்ளே வருது. எதுக்குள்ளே வருது? திருச்சபைக்குள்ளே வந்து திருச்சபையில் உண்மையான ஆராதனையை விட்டுட்டு என்ன ஆராதனை? பேய் ஆராதனை. பேய் ஆராதனை. கிறிஸ்தவர்கள் பிசாசை வணங்குகிறார்கள் மறைமுகமாக. பூவை போடுறது, புகை போடுறது, அப்புறம் பாட்டு, இயேசுநாதர் பாட்டு, ஆனால் டான்ஸ் மட்டும் யார் மாதிரி? பிசாசு மாதிரி. பிசாசுகளுக்குரிய எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இது ஒரு நல்ல ஆராதனைன்னு சொல்லி போய் என்ன செய்கிறாங்க? பயபக்தியை உண்டாக்கணும் அந்த ஆராதனையில். இச்சையும் கவர்ச்சியும் ஆசாபாசங்களை உண்டாக்குகிற இதுக்கு பேர் தான் என்ன ஆராதனை? பேய் ஆராதனை. இதுக்கு பேர் தான். அதாவது இதில் விருப்பமுற்று, எப்படி சொல்லிருக்கு? இதில் சில விரும்பி போய் அங்கே போனால் நல்ல பாட்டு, டான்ஸ் இருக்கும்.
ஓஹோ போங்க. அதில் விருப்பமுற்று அதில் போய் துணிவாய் நுழைந்து இப்படி இவங்கெல்லாம் பந்தய பொருளை சொல்லுங்க அடைய முடியாது. பந்தய பொருளை இழந்து போக வாய்ப்பு இருக்கு. போலியான தாழ்மை, போலியான ஆராதனை. மூணாவது இருமாப்பு. வீணாய் மாமிச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறது. இருமாப்புன்னா என்னது? பெருமை, ப்ரௌடு. பெருமை வெளியே தெரியாது, ஆனால் என்னது? பெருமை. இருமாப்பு. இருமாப்பு கொண்டிருக்க. ஒரு மாப்புனா கூட சமாளிச்சிடலாம். இது என்ன மாப்பா இருக்கு? இரு மாப்பு, இரு உனக்கு வச்சுக்கிறேன். இருமாப்பு கொண்டிருக்கு. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் பந்தய பொருளை இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களோ இப்படியெல்லாம் இருந்து பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையார். பந்தய பொருள் எது? பரலோகம். வெரி குட். நம்முடைய பரலோகத்தை சுதந்தரிக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் எழுந்திருப்போமா?